நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெற்று 19ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகையை வெட்டி நூதனமாக திருடிய எஸ்பிஐ வங்கியின் நகை மதிப்பீட்டாளரை போலீசார் கைது செய்தனர். கேத்தனூர் எஸ்பிஐ வங்கி கிளையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். இங்கு அவசர தேவைக்காக விவசாயிகள் நகைகளை அடகு வைப்பது வழக்கம். இந்நிலையில் அடகு வைத்த நகைகளை மீட்டபோது அதன் எடை குறைந்திருந்ததைக் கண்டு வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நகை மதிப்பீட்டாளர் சேகர் மீது சந்தேகம் எழுந்ததால் அவரிடம் வாடிக்கையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது நகைகளின் சிறு பகுதிகளை வெட்டி எடுத்ததாக ஒப்புக்கொண்டார். இதுகுறித்து வங்கி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நகை மதிப்பீட்டாளர் சேகரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 17 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதில் 7 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் டிஜிபிக்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியிலிருந்து திரும்பிய அஸ்ரா கார்க் தென்மண்டல ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் வடக்கு மண்டலத்தின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக அன்புவையும் வடக்கு மண்டல ஐஜியாக பிரேமானந்த் சின்ஹாவையும் நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மதுரை மாநகர காவல் ஆணையராக செந்தில்குமாரும் நெல்லை மாநகர காவல் ஆணையராக சந்தோஷ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஐஜியாக இருந்து ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்றவர்களில் வனிதா சென்னை ரயில்வேயிலும், செந்தாமரை கண்ணன் சென்னை சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் ஆணைய ஏடிஜிபியாகவும், சஞ்சய் குமார் சென்னை நவீனமயமாக்கல் பிரிவு ஏடிஜிபியாகவும் பதவி உயர்வு பெற்றனர். அத்துடன் அபின் தினேஷ் மோட்டக் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு ஏடிஜிபியாக நியமனம் பெற்றார். மேலும் ஏஐஜியாக இருந்த சம்பத்குமார் ஐஜியாக பதவி உயர்வு பெற்று சென்னை காவலர் நலனுக்கு மாற்றப்பட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளநீர் பாதிப்புகளை சரி செய்யும் வகையில் சென்னை மாநகரம் முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் புளியந்தோப்பு பிரதான சாலையில் 10 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முதலமைச்சருடன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சியின் ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பெரம்பூர் நெடுஞ்சாலை, ஸ்டெபன்சன் சாலை மற்றும் குக் சாலை சந்திப்பில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ள ராமாராவ் தெரு, மந்தைவெளி ரயில் நிலையம் அருகே வெள்ளத்தடுப்பு பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மந்தைவெளி பேருந்து நிலையம் அருகே உள்ள பகுதிகளிலும் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அவர் பார்வையிட்டார். பணிகளை விரைந்து நிறைவு செய்யவும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். பங்குனி உத்திர திருவிழா நாளை நடைபெறுவதை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நாளை நடைபெறுகிறது. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும், காலை 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறுகிறது. மாலை 3:20 மணிக்கு தங்கமயில் வாகனத்தில் சுவாமி எழுந்தருள்கிறார். முக்கிய நிகழ்ச்சியாக இரவு 10 மணிக்கு கோவில் உள்பிரகாரத்தில் சுவாமிக்கும் வள்ளியம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்நிலையில்
திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். புனித நீராடும் பக்தர்களை கடல் பாதுகாப்பு குழுவினர் ஃபைபர் படகு மூலம் கண்காணித்து வருகின்றனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்வதால் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து தரப்பட்டுள்ளன. இணையதளத்தில் கடன் வாங்கும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் அறிவுறுத்தியுள்ளார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சைபர் கிரைம் பண மோசடி தொடர்பாக 2021 ஆண்டில் 21 வழக்குகளும் 2022 ஆண்டில் இதுவரை 13 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 18,57,787 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் 40,81,113 ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சைபர் குற்றங்கள் புது விதமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்று கூறிய செல்வநாகரத்னம் இதில் படித்தவர்களே அதிக அளவில் ஈடுபடுகின்றனர் என்றும் தெரிவித்தார். இதுபோன்ற குற்றங்களில் படித்தவர்கள் அதிக அளவில் ஏமாற காரணம் இணையதள கடன் தான் என்றும் அவர் கூறினார். படித்தவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னா லோன் ஆப்னு ஒன்று இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணா லோன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு தேவையான அளவுக்கு லோன் ஒரு 50,000 என்ன வந்துருக்கு. பட் அந்த லோன்னால உங்களுக்கு பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. உங்களோட ஒவ்வொரு இணையத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களோட தகவல் பரிமாற்றத்தில் வந்து அதிமுக்கியமான அளவுக்கு வந்து அலர்ட்டா இருக்கிறதுக்கான ஒரு நேரம் இது. இணையதளம் தொடர்பான எந்தவிதமான குற்ற புகாராக இருந்தாலும் இணையதளம் மற்றும் காவல் நிலையத்தில் நேரடியாக புகார் தெரிவிக்கலாம் என்று கூறிய செல்வநாகரத்னம் 1930 என்ற உதவி எண்ணுக்கு அழைத்து புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இந்த தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்த ஹெல்ப்லைன் 1930 1930 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்க எப்படி இழந்தீங்க, உங்க அக்கௌண்ட் நம்பர், உங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உடனடியாக உங்களோட பணம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும், இல்லைன்னா ஃப்ரீஸ் பண்ணப்படும். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 26,76,000 மாணவர்கள் 50% பேர் ஆங்கில வழியில் பயில்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் நியூஸ் 18 தொலைக்காட்சி 54 அரசு பள்ளிகளில் ஆங்கில வழியில் மட்டுமே வகுப்புகள் நடத்தப்படுவதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் நடப்பாண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வை 9,55,476 மாணவர்களும் 11ஆம் வகுப்பு தேர்வை 8,83,925 மாணவர்களும் 12ஆம் வகுப்பு தேர்வை 8,37,317 மாணவர்களும் என மொத்தம் 26,76,718 பேர் எழுத உள்ளனர். இதில் 13,30,000 பேர் தமிழ் வழியில் தேர்வு எழுத உள்ளனர். அதாவது 49.68 விழுக்காட்டினர் தமிழ் வழியிலும் 50.32 விழுக்காட்டினர் ஆங்கில வழியிலும் பொதுத் தேர்வை எழுதுபவர்கள் என்று தெரியவந்துள்ளது. இதன் மூலம் பெரும்பாலான மாணவர்கள் ஆங்கில வழியில் கல்வி பயில்வதும் தெரியவந்துள்ளது.